ரூபிகா என் டாட்டர் நேம். ரொம்ப கியூட் ஆக்சுவலா. வாயாடி தான் ஆக்சுவலா. பட் வெரி வெரி கியூட். ஸோ எனக்கு வந்து எங்க அம்மா வந்து எனக்கு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஹா எல்லாருக்குமே எங்க பா. ஃபேமிலியில. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து ரூபிகா வந்து எங்க அம்மா மாதிரி தான். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நெறைய இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். ஸோ வெரி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் ஹர் இன் அவர் லைஃப். ஸோ அது ஒரு நல்ல ஜேர்னி. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து பாப்பாவை விட்டுட்டு ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் கெட் பேக் டு தட் திங். ஸோ அதனால ஐ வாண்டட் டு பி தேர் ஃபார் ஹர். அண்ட் இப்போ கூட எல்லாத்துலேயும் ஐ எம் டோட்லி இன்வால்வ். பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டனால ஸ்கூல் அந்த ரொட்டீன்லாம் ஆரம்பிச்சிட்டனால ஷி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் ஒர்க் அகெயின். ஸோ அதனால தெலுங்கு படங்கள்லாம் வந்து கமிட் ஆயிருக்கேன். ஸோ ஐம் டூயிங் 3 ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு அண்ட் தெலுங்கு ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல வந்து ஜோடி ஐ யூ ரெடி தான் ஃபர்ஸ்ட் ஷோ. பட் படங்க வந்து ஐ எம் வாண்டிங் டு டூ தமிழ் ஃபிலிம்ஸ். ஏன்னா என்ன இருந்தாலும் தமிழ் தான் அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா படங்க பண்ணணும் அப்படின்றது எனக்கு இருக்கு. ஸோ நல்ல கதைகள், ஒரு நல்ல கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது நல்ல ஒர்க் அவுட் ஆகும்போது ஐ வாண்ட் டு டூ. தமிழ்ல கிடைச்ச ரிசப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் கரியர்ல இருந்து வந்துட்டு சொல்லும்போது சின்ன ரிக்ஷா மாமா ரிக்ஷா மாமாலேருந்து அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோயினா இதுக்குள்ள வரும்போதும் சரி, எல்லா படத்துக்குமே வந்துட்டு சரியான ஒரு ரிசப்ஷனா தான் இருந்தது. இவங்க தான்ப்பா ரூல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எங்க ஸ்ரீதேவி மேம் காணாம போயிட்டாங்க. எங்க காணாம போயிட்டாங்கன்னா மதுரோட்டுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அகெயின் யூ ஆர் கம்மிங் பேக். இப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் தேங்க் யூ ஸோ மச். உண்மையா சொல்ல போலாம். திரும்பி பார்க்கும்போதும் சரி, இந்த படங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லும் போதும், நீங்க டிவியில பார்க்கும்போதும் அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் ஆகுமா? கண்டிப்பா. ஆப்வியஸா அது வந்து ஆக்சுவலா நான் படங்க வந்து ஹீரோயினா தமிழ்ல ரொம்ப கம்மி படங்க தான் பண்ணேன். பட் கம்மியா இருந்தாலும் நல்ல படங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் எனக்கே வந்து பெர்சனலா வந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னிக்கும் அவங்க எல்லாரும் அந்த படத்த பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங். ஸோ ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பிரியமான தோழியா இருக்கட்டும், இல்ல தித்திக்குதையா இருக்கட்டும், தேவதை கண்டேன், காதல் வைரஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து நல்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும் இப்போ அப்படின்னு. ஏன்னா இப்போ சினிமாஸ் பிகம் மோர் கண்டென்ட் டிஃப்ரெண்டா. ரியாலிட்டி ஷோல நாங்க வந்துட்டு பார்க்குறோம். இந்த சைடுல வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு வந்துட்டீங்க. அண்ட் இப்போ வந்து மறுபடியும் நிறைய படங்கள் வந்துட்டு ஷார்ட் சைன் பண்ண ஃபிலிம் போறீங்க. வந்து இட் வாஸ் அ வெரி ஒரு சின்ன இதுல ஸ்டார்ட் பண்ணி சும்மா அப்படியே பண்ணது தான். ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் தான். ஸ்ரீராம் கேட்ட உடனே நான் பண்றேன்னு சொல்லி ஐ டிட். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ரீச் அண்ட் எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நிறைய படங்கள் கூட நடுவில் எல்லாம் கேட்டுட்டே தான் இருந்தாங்க. நான் படங்க பண்ணல ஆக்சுவலா. பட் தெலுங்குல பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் இப்போ டெஃபினட்டா பண்ணணும். தமிழ்ல படங்க பண்ணணும், தெலுங்கு எல்லா லாங்குவேஜஸும் பண்ணணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ டுக் அ பிரேக் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இன் பிட்வீன்ல கல்யாணம் அண்ட் தென் பாப்பா டாட்டர்